Hi friends, என் நேம் அமுதா. என்னோட சேனல் நேம் அமுதா சுவை அறுசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு எறா பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஈஸியாக செய்திடலாம். இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸுங்கிறத சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஆளாக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 100 கிராம்ஸ் வந்து நான் வந்து எறா எடுத்திருக்கேன். எறாவும் பீஸும் க்ரீன் பீஸும் போட்டு தான் இந்த பிரியாணி பண்ண போகிறேன். ஒரு அரை கப்பு க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பால் நான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 4 பல் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு ஆளாக்கு அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் புதினா வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள், சால்ட்டு, ஒரே ஒரு ஸ்பூன் கீ, ஒரு 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, அப்புறம் 2 கிராம்பு. இதான் இதுக்கு தேவையான அளவு. கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் இதுக்கு தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய். குக்கர்லேயே இப்போ செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸு 2 தக்காளி, மீடியம் சைஸாகவும் இருக்குது. கொஞ்சம் சின்ன சைஸ் தான் 2 தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஆளாக்குங்கிறது 2 பேர் சாப்பிட்ற அளவு தான் நான் செய்ய போகிறேன். ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் கீ எடுத்து வச்சுருக்கோம்ல, இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது மெல்ட் ஆனோன்னு நம்ம ஒவ்வொரு இதுவாக போட்டு வதக்கிடலாம். மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை, இப்போ பட்டையும் கிராம்பும் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம் சொன்னாலும் ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறமா என்னென்ன ஆட் பண்ணுங்கிறத காமிக்கிறேன். வதங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அதுதான் பிரியாணியோட டேஸ்ட்டு. இப்போ நான் அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது நல்லா வதங்கணும்னா இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 பச்சை மிளகாய் இருக்குல்ல, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கிட்டோம். அந்த பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பட்டாணியை ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ஸ் இந்த ப்ரான் எடுத்துக்கிறேன். ப்ரான் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல, ஒரு அரை வெங்காயம், ஒரே ஒரு பல்லு பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று, இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி தான் நான் யூஸ் பண்ணுறேன். அவங்கவுங்க எந்த மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். காஷ்மீரி பவுடர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கலர்லாம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம், நேச்சுரல் கலராகவே இருக்கும். இதுவே நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம்ல, அந்த இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அரிசியை. இது ஒரு ஆளாக்கு அரிசி, 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போவே நல்லா பிரியாணி ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்கிது. இப்போ புதினா தழை இருக்குல்ல, அது எல்லாத்தையும் போட்டுறாதீங்க, 3/4 வாசி இந்த மாதிரி பிச்சு போடுங்க, அப்போ தான் ஸ்மெல் இருக்கும்.
இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அப்புறம் தண்ணி ஆட் பண்ணி குக்கரை மூடுறதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு. இதால் ஒரு ஆளாக்கு தான் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1.25 ஆளாக்கு இந்த பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து மெஷர் பண்ணிக்கணும். தண்ணி தான் ரொம்ப முக்கியம். இப்போ 1.25 ஆளாக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு குக்கரை மூடிட்டு 2 விசில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சிட்டோம்னா நம்ம எறா பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ குக்கரை மூடிடுறேன். விசில் வந்தோடனே எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். ஐயோ அக்கா இருக்கா. இப்போ 2 விசில்ஸும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சுட்டேன். எந்த கலர் எதுவுமே போடலை, நேச்சுரலாக இருக்கிற கலர் தான். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவையும் எடுத்து வச்சுருந்தோம்ல மீதியை அதை வந்து போட்டுக்கலாம். எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி சர்வ் பண்ணுறங்க அதை காமிக்கிறேன். பட்டாணியும் எறாவும் போட்ட பிரியாணி ரெடி. இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரைத்தா இது வரைக்கும் யாருமே இது மாதிரி செய்திருக்க மாட்டாங்க. அதுவும் செய்து காமிக்கிறேன். அதையும் வச்சு எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். அது எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு செய்முறையில் செய்து காமிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு கமலா ஆரஞ்சை வச்சு ஒரு ரைத்தா பண்ண போகிறேன். இது ஒரு கமலா ஆரஞ்சை வந்து பீல் பண்ணி அந்த உள்ளே இருக்க ஃப்ளஷை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு அரை பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு 1/4 பீஸ் மட்டும் தக்காளி, அப்புறம் இது வந்து புளிக்காத தயிர். இதுதான் நான் ஆட் பண்ணி ரைத்தா பண்ண போகிறேன். எப்படி மிக்ஸ் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். ஆனியனில் வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். அப்போ தான் அந்த தண்ணி எல்லாமே வந்து ஃபில்ட்ரு ஆகிடும். அப்படியே அதில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் தண்ணியை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தக்காளி, இந்த ஆரஞ்சு ஃப்ளஷ், இது வந்து எறா வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து சூடு, அதனால் இந்த ஆனியனும் இந்த ஆரஞ்சும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இது ஒரு குளிர்ச்சி தன்மை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ரைத்தா நான் யூஸ் பண்ணுறேன். செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மாதுளம்பழம் கூட நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ சூப்பரான எறா பிரியாணியும் ஆரஞ்சு ஃப்ளஷை வச்சு ஒரு தயிர் பச்சடி, அப்புறம் எக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி வந்திருக்குங்கிறத நான் இன்னொரு தடவை காமிக்கிறேன். எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.